ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி அடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான துர்மிகி வருடம் வைகாசி மாதம் 28ஆம் தேதி 10/6/2016 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். பொதுவாக ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் எடுத்துகிட்டு போகும்பொழுது சில பேரோட அபிப்பிராயம் என்னென்னா, எங்கள் ஜோதிடர் 30 வயசுக்கு அப்புறம் விவாகம் பண்ண சொன்னார், 33 வயசுக்கு அப்புறம் விவாகம் பண்ண சொன்னார். அப்புறம் ஒத்தப்படையில் கல்யாணம் பண்ணலாமா, ரெட்டப்படையில் கல்யாணம் பண்ணலாமா, பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், என்ன வயசாகுது, 34 வயசாகுது பையனுக்கு, ஒத்தப்படையில் பண்ணலாமா ரெட்டப்படையில் பண்ணலாமா. இன்னும் சில பேரோட சந்தேகம், இப்போ ராகு பையனுக்கு ஜென்மத்தில் இருக்கார், இல்லை கேது ஜென்ம ராசியில் இருக்கார், ஜென்ம ராசியில் ராகுவோ கேதுவோ இருக்கும்போது கல்யாணம் பண்ணலாமா. இன்னும் சிலர் என்ன சொல்கிறா, ராகு தசை நடந்துட்டு வருது, ராகு தசை முடிஞ்ச பிறகு கல்யாணம் பண்ணலாமா. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த ஏழரை நாட்சனியை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டாம். ஏன்னா எல்லாரும் இந்த ஏழரை நாட்சனின்னு பயப்படுறா. கல்யாணம் பண்ணலாமா, ஏழரை நாட்சனிக்கு ஆரம்பிக்கிச்சே கல்யாணம் பண்ணால் முடிக்கிச்சே பிரிஞ்சு போயிடுவாளா, இப்படி பல விதமான சந்தேகங்கள் இருக்குது. குரு பலன் இப்போ இல்லை, குரு பலன் வரும்பொழுது கல்யாணம் பண்ணலாமா. இப்போ இதுக்கான கேள்விகளை பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய விடைகள் இருந்துக்கிட்டே போகிறது. சாதாரணமாக பந்தக்கால் நடுறதா இருந்தால் ஒத்தப்பட ரெட்டப்பட பாப்பா. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூணல் போடும்பொழுது இந்த வயசை பாப்பா. அது பொதுவாக குழந்தைகளுக்கு பூணல் போடுறா பார்த்தீங்களா, அது எல்லாரும் இப்போ நம்ம போகிறதில்ல. எல்லா வர்ணத்தவருக்கும் பூணல் உண்டுன்னு சொல்லியிருக்கோம், எல்லாரும் போடுறதில்ல. இப்போ பூணல் போடும்போது பாப்பா. அப்புறம் வாஸ்துப்படி வீடு கட்டும்பொழுது சில இடங்களில் படி ஒத்தப்பட ரெட்டப்பட பாப்பா. அதாவது லாபம் நஷ்டம் லாபம்னு போட்டு ஒத்தப்பட ரெட்டப்பட பாப்பா. லாபத்தில் ஆரம்பித்து லாபத்தில் முடியணும்னு ஒத்தப்பட ரெட்டப்பட பாப்பா. வீட்டில் பெரிய வீடாக இருந்ததுன்னா நிறைய நிலை கதவு வைக்கிறதா இருந்தால் உங்களுக்கு அந்த ஒத்தப்படையில் வைக்கணுமா ரெட்டப்படையில் வைக்கணுமான்னு கதவு பார்ப்பா. ஆனால் இதை எடுத்துகிட்டு 30 வயசு 34 வயசுக்கு அப்புறம் ஒத்தப்பட ரெட்டப்படன்னு பார்க்கறது எந்த விதத்தில் சரியானதா? ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். சுவாமிஜி, நீங்கள் இடைவெளிக்கு முன்னாடி தோஷங்கள் பற்றியும் வாஸ்துக்கள் பற்றியும் இடமாற்றங்கள் பற்றியும் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அதற்கேற்ற மாதிரியே கண்ணப்பன் அவர் காரைக்குடியிலேருந்து எழுதியிருக்காரு. அதாவது அண்ணன் தம்பி அவங்க 3 பேருக்கும் சொத்து பிரிவு ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அதில் இவருக்கு மட்டும் அந்த கிணறு உள்ள பகுதி வந்திருக்கு. ஸோ அந்த கிணறு மூடினா தான் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியும், அதை கண்டிப்பாக மூடி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிணறை எப்படி மூடணும், என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சு அந்த இடத்துல நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான விளக்கம் என்ன சுவாமிஜி? இப்போ உங்களுக்கு முதல்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே தான் சொன்ன விஷயம் இதே விஷயந்தான். அதாவது கிணத்துல ஜலம் இருந்தால் அந்த கிணம் நல்ல ஊற்று இருந்ததுன்னா அது கிணறு தான். ஒருவேளை எல்லாம் வற்றி போய் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பள்ளம். பள்ளம்ன்றது ரொம்ப சுலபமாக பரிகாரம் பண்ணி மூடிடலாம். அது எப்படின்னா, ஒரு புது மம்முட்டி வாங்கி, புது மம்முட்டி பாண்டு கலசம் வாங்கி, அந்த மம்முட்டியில் ஆதிசேஷன் சேஷ பகவான் ஆதிசேஷனை ஆவாகனம் பண்ணிட்டோம். உங்களுக்கு மேதினி தேவி சூக்தங்கள் சொல்லி, அங்கே யாராவது ஒரு அர்ச்சகரை கூப்பிட்டு பண்ண சொன்னால் மேதினி சூக்தம் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஸ்ரீ சூக்தம் புருஷ சூக்தங்களை சொல்லி ஜலத்தில் கங்கையை ஆவாகனம் பண்ணி வருண சூக்தங்களை சொல்லிவிட்டோம். உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த மம்முட்டி எடுத்து இந்த மண் எடுத்து நீங்கள் அந்த
மேதினி சுத்தம் சொல்லி அந்த பொம்மை பண்ணுவீங்க. அதுக்கு சிவப்பு வஸ்திரம் சாத்துவா. அந்த மண்ணை எடுத்து முதல்ல அந்த கணத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாதாரண எப்படி ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சு மூடலாம். ஆனால் பொதுவாக நீங்கள் கிணறுகளை மூடும்போது கூட நல்ல மண் போட்டோ இல்லை இந்த டஸ்ட்டு குவாரியில் கிடைக்கும் அதை போட்டு மூடலாம். ரப்பிஷெல்லாம் போட்டு மூடக்கூடாது. அது எப்பயுமே பில்டிங் கட்டுறதுக்கு பிரச்சனைக்குரியது இன்ஜினியர் சொல்வார். ஆனால் நல்ல கிணறாக இருந்தால் மூடக்கூடாதுன்றதை தவிர வேறு எந்த சாந்தி பண்ணலாமா? நீங்கள் ஆட்டை என்ன தான் பூஜை பண்ணி வெட்டினாலும் வெட்டுறது தான். அதுக்கு நீங்கள் பாதல்வாவே கொடுங்க. அதுக்கு நல்லா வாசனை ரோஜாப்பூ போட்டு பட்டு துணியே போடுங்க. எதை பண்ணாலும் வெட்டுறேன்னு சொன்னீங்கன்னா வெட்டுற ஆட்டுக்கு என்ன அலங்காரம் பண்ணாலும் அது வெட்டுறதுன்ற வார்த்தைக்கு வெட்டுறது தான். நீங்கள் அலங்காரம் பண்ணதுனால அந்த ஆட்டுக்கு என்ன வழி இல்லாமல் போயிடுமா? அதுக்கு பட்டு துண்டை போட்டு ரோஜாப்பூ மாலை போட்டு அதுக்கு பாதல்வா கொடுத்துட்டு வெட்டினீங்கன்னா கூட அதுக்குன்னா வழி இல்லாமல் போயிடுமா? ஒரு கிளியை தங்க கூண்டில் வைக்கிறீங்க. அது கூண்டு தங்க கூண்டு கிளிக்கு கூண்டு தான். அது இரும்பு கூண்டாக இருந்தானா தங்க கூண்டாக இருந்தானா அந்த மாதிரி கிணற மூடுறீங்கன்னு சொல்லும்போது தோஷம் சொன்னால் தோஷம்தான். அதுக்கு இதை பண்ணால் பரிகாரமா அதை பண்ணால் பரிகாரமா இந்த மந்திரம் சொன்னால் போயிடுமா? எந்த மந்திரம் சொன்னாலும் கங்கையை மூடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. மூடுறதுக்கு நீங்கள் என்ன மந்திரம் சொல்லலாம்னு கேட்குறதுல அர்த்தமே கிடையாது. அதுக்கு பிராச்சித்தம் என்னன்னு வேணால் கேளுங்க. அது சொல்கிறேன். அது மூடுறதுக்கு ஏதாவது மந்திரம் சொல்லிட்டா உடனே சரியாக போயிடுமா? அந்த கேள்வியை கேட்காதீங்க. கிணற மூடணுன்னா மூடக்கூடாதுன்னா பிரிக்கிறீங்க. சரி, அது நிறைய ஒரு 1 கோடி ரூபாய் வேல்யூ உள்ள இடமா இருந்தால் நீங்கள் அப்போ நான் சொல்கிற பரிகாரம் பண்ணுங்களேன். நீங்கள் 3 பேரும் சேர்ந்து பண்ணுங்களேன். ஏன்னா அதில் 3 பேருக்கு பங்கு. அப்போ என்ன பண்ணலான்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு கிணறு எடுத்து கொடுங்க. புதுசாக கிணறு எடுங்க. ஜலம் வர கிணறு எடுக்கணும். ஒரு கிணத்தை மூடினீங்கன்னா ஏதாவது ஒரு திருக்கோயிலுக்கு போய் கிணறு இல்லாத கோயிலுக்கு கிணறு எடுத்து கொடுங்க. இன்னொரு விஷயம், போர் போடுறேன்னு சொல்லாதீங்க. கிணறு எடுக்கணும். போர் போடுறதுன்றது சுலபமான விஷயமா எடுத்துக்காதீங்க. கிணறு எடுக்கணும். ஊற்று வரக்கூடிய கிணறு எடுக்கணும். இப்போ இதுலேயே நீங்கள் பண்ணலாமே. இதை வந்து ஸ்லாபு போட்டு மூடிட்டோம். இப்போ அரசாங்கமே சொல்கிறான் மழை நீர் சேமிப்புன்னு சொல்கிறா இல்லையா? இப்போ இந்த கிணறை மூடுறதுக்கு முன்னால் மழை நீர் சேமிப்புன்னு ஒன்று இருக்குது. இந்த 3 வீடு கட்டுறீங்க இல்லையா? 3 பேர் பாகம் பிரிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கிணத்துலேருந்து ஒரு 5 அடி தள்ளி ஒரு பெரிய பள்ளம் எடுத்து அந்த கறி மண்ணெல்லாம் போட்டு பக்குவம் பண்ணுன்றான். அந்த மாதிரி பண்ணி எல்லா மழை நீரும் அதில் வந்து சேரும்படியாக பண்ணி அது ஃபில்டர் பண்ணி அந்த கிணத்துக்கு போகிற மாதிரி பண்ணி அந்த கிணத்தை வந்து நல்லா காங்கிரீட் போட்டு மூடுங்களேன். உள்ளே தண்ணி சேர்ந்துட்டே இருக்குமே. அதனால் கிணத்தை போட்டு ரபிஷ் போட்டு மூடி அது மேலே இன்னும் ஒரு 2 ரூம் போட்டுக்கலாம்னு ஏன் நினைக்கிறீங்க? பள்ளத்தை நிரப்பி அதில் வீடு போட்டு அதில் தூங்குறதே தோஷம். அப்போ கூடுமான வரை அப்போ மழைநீர் சேமிப்பாக பயன்படுத்தலாம். அப்போ எனக்கு 10 அடி போயிடுது 100 ஸ்கொயர் ஃபீட்டு போயிடுதுன்னா அந்த 100 சதுரடியை காமனாக ஒதுக்குங்க. ஒரு 4000 3000 சதுரடி பிரிச்சுக்கிறீங்கன்னா அதில் ஒரு 100 சதுரடியை ஒதுக்க முடியாதா? நீங்கள் கேட்கலாம், இல்லை மொத்தமே ஒரு அரை கிரவுண்டு தான்னா. அந்த அரை கிரவுண்டுனா ஏன் ஒரு ஃப்ளோர் ஒருத்தர் வச்சுக்கங்களேன். அதில் ஒரு ஃப்ளோர் ஒருத்தர், செகண்ட் ஃப்ளோர் ஒருத்தர், தேர்ட் ஃப்ளோர் ஒருத்தர் அப்படி பிரிச்சுங்களேன். ஏன் 400 சதுரடி பிரிக்கிறீங்க? இப்போ மனசு இல்லைன்னு அர்த்தம். இப்போ தான் அடுக்குமாடி குடியிருப்பில் போய் வசிக்கிறதுக்கு தயாராகிட்டீங்கல்ல. புறா கூண்டு மாதிரி இருக்குது. கேட்டால் லிஃப்ட் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது. எதையோ சொல்லிட்டு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வாசம் பண்ணுறோமா இல்லையா? அப்போ சகோதரர்களையும் ஒரு அடுக்கில் நீங்கள் வசிக்க முடியாது. அப்போ அந்த கீழ் போர்ஷனை வந்து கிணறு வந்து சேமிப்பு ஆக்கிட்டோம், மழைநீர் சேமிப்பு ஆக்கிட்டோம். ஒருத்தர் ஒரு ஃப்ளோரில் இருக்கலாமே. அது நான் சொல்கிறது சின்ன இடமா இருந்தால். பெரிய இடமா இருந்தால் அது நீங்கள் கணக்குலேயே எடுத்துக்காதீங்க. கணக்கில் எடுத்துக்காமல் காமன் ஆக்கிட்டோ எல்லாரும் மழைநீர் சேமிக்க பண்ணுங்கள். இந்த 2ம் பண்ணாமல் நீங்கள் அந்த கிணத்துல தண்ணி இருந்தால் மூடணும்னு நினைக்கிறது தப்பு. சரி, கிணத்துல தண்ணியெல்லாம் வற்றி போச்சு, அப்போ நீங்கள் மூடிடுங்க. கிணறு வற்றி போச்சு, ஒன்றுமே இல்லை, வெறும் அதுதான் நான் சொல்லிட்டேன், பள்ளம்ன்ற விதத்தில் மூடிடுங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், கலசம் வச்சு வருண சுத்தங்கள்லாம் சொல்லி ஒரு அர்ச்சகரை வர சொல்லி வேதம் படித்த பெரியவரை வச்சு நீங்கள் அதை மூடுங்க. அப்படி கிணத்துல தண்ணி இருந்து மூடிட்டால்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு கட்டாயம் நீங்கள் ஒரு கிணறு கட்டாயம் நீங்கள் எடுத்து கொடுக்குறது நல்லது. போர் போடுறது சுமார் தான் சொல்லுவேன். அது பெரிய பரிகாரம் சொல்ல மாட்டேன். போர் போட்டு கொடுக்குறேன்னா சுமார் தான். கிணறு எடுத்து கொடுக்கணும். கோயிலில் வந்து கிணறு எடுக்கிறீங்கன்னா அந்த கோயிலேருந்து வரக்கூடிய மழை தண்ணி பூரா அந்த கிணத்துக்குள்ளே போகிற மாதிரி பண்ணி கொடுத்து பண்ணணும். சாதாரணமாக இல்லை. கோயிலோட மண்டபத்துலேயும் அதுலேயே தண்ணி வருது இல்லையா, அந்த தண்ணியெலாம் கிணத்துல போய் இறங்குற மாதிரி பக்குவம் பண்ணி கிணறு எடுத்து கொடுங்க. அது கோயில் சுவாமிக்கு டெய்லி பயன்படுத்துவோம். அதுதான் பரிகாரமே தவிர வேறு பரிகாரம் கிடையாது. அதனால் இந்த கிணறு எடுக்கிறது தான் சரியான பரிகாரம்னு சொல்லுவோம்.